யார் திறமையான பேச்சாளர் இதுதான் இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுவாங்கள்ல, அவன் பேச்சாலை எல்லாம் கவர் பண்ணுவான், அவன் பேச்சாலை எல்லாரையும் மயக்கிடுவான்ப்பா, பெரிய பேச்சு அவனை கொடுத்தோம்னா சேர்ந்து பேசியே முடிச்சிருவான்ப்பா அவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, லக்கணம் அல்லது திரிகோண ஸ்தானங்களில் புதன் இருந்து 2ஆம் அதிபதி இல்லை 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பேச்சாளர், பேச்சு வன்மை, இந்த பட்டிமன்ற பேச்சாளர், அரசியல் பேச்சாளர், இவங்க எல்லாமே மேடை பேச்சாளர், இவங்கெல்லாம் புதன் தாங்க. அப்படியே பேசியே அப்படி கவர் பண்ணுறது. இன்னொன்று விஷயம் இருக்குது, புதனும் ராகும் இணைஞ்சிருந்து அந்த இடம் மிதுனமும் கன்னியாக இருந்தால், புதன் ராகும் இணைஞ்சிருக்காங்க, அந்த வீடு மிதுன ராசியோ இல்லை கன்னியாசியாக இருந்தால் அந்த பேச்சாளர் பொய்யே பேசினாலும் மக்கள் நம்புவான். பொய்யே பேசினா கூட பேச்சாளர் மிக வன்மையாக இருக்கும், மிக அருமையாக பேசுவார். இதே மற்ற ராசிகளாக இருந்தால், இப்போது இங்கே புதனும் ராகும் இணைஞ்சிருக்காங்க, மற்ற ராசிகள் இருந்தால் அந்த வீடு கொடுத்த ஒரு ஆட்சியை உற்சவப்பட்டால் அந்த அவருக்கும் பேச்சு மிகப்பெரிய வன்மை இருக்கும், பேசியே சாயக்கூடிய தன்மை அவர் ஜாதகருக்கு ஏற்படும். நன்றி வணக்கம். திருக்குறிப்பு தன்னான் ஜோதிட நிலையம், காரைக்குடி, கோட்டையை ஜோதிட அழகு சண்முகம். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.